இது ஒரு லைவ் கேரக்டர். என்னன்னா, நான் என்னோட ஹிந்தி ஃபிலிம் வந்து ரசூல் புகுட்டி அவர் தான் வந்து சவுண்ட் டிசைன் எனக்கு அந்த படம் ஹிந்தி ஃபிலிம். ஸோ இஸ் ஆஸ்கார் வின்னிங் சவுண்ட் டிசைனர். ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கேர்ள் வந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக அவர் கூட வந்துட்டு போகும். அதை இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த கேரக்டர் வச்சேன், டிசைன் பண்ணேன். ஸோ ஜங்கிள்குள்ளே வந்து இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற அந்த கேரக்டர் ஆர்க்குன்றது வந்து இட் ஓன்ட் பி டிசைன்டு. பைபாஸிங்காக ஒரு செக்மெண்ட்டை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஏற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த கேரக்டரோட ஹெல்ப் எப்படி இருக்குது அவங்களுக்கு, அதுதான் இந்த ட்ராவல்குள்ளே வரும். ஸோ அப்போ காட்டுக்குள்ளே யார் திடீர்னு ஒரு பொண்ணு வர முடியுன்றப்போ, ஓகே இந்த சவுண்ட் டிசைனர் ஒருத்தர் இந்த ஜங்கிளோட ஆம்பியன் எடுக்க வந்தால், ஏன்னா அவங்க அப்படி தான் போவாங்க, தே யூஸ் டு கோ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலபார் விஸ்லிங் த்ரஷ்னு ஒரு பேர்டு, அது இட்ஸ் அ மலபார் டெரன் பேர்டு, வேறு எங்கேயுமே கிடைக்காது நார்த்துலலாம். அதுக்கு பேரே விஸ்லிங் த்ரஷ். அது வந்து அந்த பேர்டு வந்து இன்னைக்கு கொடுக்குற சவுண்டு நாளைக்கு கொடுக்காது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவர் தான் சொன்னது, ரசூல் சார், இது ஆச்சரியமான ஒரு இது. அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன், ஆமாம் அது பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு விசில் டெய்லி டிஃப்ரெண்ட் டோனில், பிச்சில், டெம்போவில். இது ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு பேர்டா அப்படின்னு. ஸோ அந்த பேர்டை தேடி வருவா காட்டுக்கு அதோட சவுண்டை எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த குரூப்புகளை, இவங்க இருக்கிற பிரச்சனை, அதுக்கு இவளோட சவுண்ட் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி பயன்படுது. ஸோ அவளுக்கு வந்து அது சேலஞ்சிங் தான் இந்த கேரக்டர்.